நான் சொன்னப்ப ஏதோ ஒண்ணு அதுல மாற்று கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது என்ன சார் கரெக்ட் பண்ண வந்தீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் உண்மை. நான் அரசு பள்ளியில படிச்சேன். எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர், ஆனா அரசு பள்ளி ஸ்கூல் டீச்சர் கிடையாது. ஓகே சார், சாரி. ஸ்டாண்ட் கரெக்டட். எங்க அம்மா ஸ்கூல் நடத்துனாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் நடத்துனாங்க கொஞ்ச நாளைக்கு. சோ சார், இன்னைக்கு இந்த மாலை பொழுது பத்தி உங்களுக்கு என்ன சொல்லணும்? வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே இவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு. இதுல உழைக்கிற அகரத்தை சேர்ந்தவங்க, அகரத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற சூர்யாவுக்கும் அவருடைய டீமுக்கும் இது எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் இங்க வந்து அவங்களோட பயணத்தையும் இன்னைக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடத்தையும் அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்குள்ள ஓடுறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். அகரம் இருந்ததால் என் வாழ்க்கை இது அப்படின்னு சொன்னாங்க. அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்திருக்குமோன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கையில் வந்து கொஞ்சம் பொருளாதார வசதியும் கொஞ்சம் சமூக செல்வாக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நாம் யாரு அப்படின்றது தீர்மானமாகுது. அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா ஒரு என்ன வேணா முயற்சி பண்ணிருக்கலாம். அவருடைய செல்வாக்குக்கும் அவர் அன்னைக்கு இருந்த செல்வத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அல்லது ஒரு இப்பவும் இருக்கு, தயாரிப்பு நிறுவனம் இருக்கு, இன்னொரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு விதைன்னு ஒரு திட்டம், அதுல வந்து இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா. அண்ட் அது எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும், அதை யார்கிட்ட சரியா கொடுக்கணும், எவ்வளவு இன்ஸ்பயர்டா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த சரியான இளைஞர்களை தேடி அதை அவங்க கிட்ட கொடுக்கறது இருக்கு இல்லையா.